கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார். இப்ப நம்ம தோல்வியெல்லாம் எப்படிங்க? இவ்வளவு தோல்வி, இத்தனை தடவை நான் ஃபெயில் ஆயிட்டேன், கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஈக்குவலா நான் வரலையே, அந்த அளவுக்கு நான் வரலையே, அவருடைய எதிர்பார்ப்பின்படி நடந்துக்கலையே. அதுக்கு தானங்க கர்த்தர் இருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பின்படி நீங்கள் நடந்து கொள்கிறவர்களாக உங்களை மாற்ற வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் தேவை. அவர் உங்களை தூக்கி எறிஞ்சிருது இல்லை. அவர் நம்முடைய பூலோக தகப்பன்மாரை காட்டலாம் 1000 மடங்கு நல்லவராய் அவர் இருக்கிறார். கர்த்தர் என்னை அன்பு கூறுகிறார் என்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல உண்டாகணும் பாருங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் என்னை அளவற்ற விதத்தில் அன்பு கூறுகிறார், என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். என்னிடத்துல எவ்வளவு பெரிய குறையை கண்டாலும் உலகம் என்ன தள்ளிடலாம், உலகம் என்ன மதிக்காம போகலாம், உலகம் என்ன தூக்கி எறிஞ்சிடலாம், என் குறைகளை பார்த்து என்னுடைய கர்த்தர் என்னை ஒருபோது தூக்கி எறிய மாட்டார். தப்பு இல்லைன்னு சொல்லல, தப்பு இருக்கலாம், கர்த்தர் அதை சரி பண்ண எனக்கு உதவுவார். அவருடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கிருபையை நான் விசுவாசிக்கிறேன், அவர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. இந்த தவறெல்லாம் சரி பண்ணி என்னை நல்லா ஆக்கி 95 மார்க் லெவலுக்கு வர்றதுக்கு, இன்னும் கேட்டால் 100 மார்க் லெவல் வர்றதுக்கு தான் அவர் இருக்கிறார். அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அவர் என் கூட இருக்கிறார்.